Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome back to சரவணபவா சமையல். வாங்க friends, இன்னைக்கு ஒரு ஹெமியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சரம் தலை மீன் குழம்பு எப்படி ஒரு ஹெமியான டேஸ்ட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு குயிக் அண்ட் சிம்பிளா பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க friends, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். இது பாருங்க நியூ மட் பாட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு 4 to 5 hours நல்லா வந்துட்டு தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு ஊற வச்சுடுங்க பாட்டை வந்துட்டு. ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 5 minutes வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா உப்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொதிக்க விட்டு ஒரு 2 times வந்துட்டு ஊற்றிடுங்க வாட்டரை. அப்புறம் வந்துட்டு கிளியர் ஆகிடும் ஆஃப்டர் வந்துட்டு பாட் வந்துட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. பாருங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு பூண்டு தோல் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் குழம்பு ரெசிபிஸ் என்னோட ஹோம் பேஜில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைம் இருக்கும்போது விசிட் பண்ணிவிட்டு வாங்க. தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான ப்ரிப்பர்னு சொல்லலாம். இது வந்துட்டு குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 teaspoon. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா ப்ளஸ் மிளகாய்த்தூள் வந்துட்டு. தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள் தண்ணி கலந்து ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். மிளகாய்த்தூள் ஸ்மெல் இருக்கும் கொஞ்சம். ஆனியன் தக்காளி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க தலை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபிஷ்ஷோட தலை வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு. நீங்கள் கருப்பு புளி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான குழம்பு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக எனக்கு தர சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இனிமேலும் வீடியோ பார்த்து எனக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதரவு தாங்க. இப்போ ஒரு 10 minutes வந்துட்டு பிளேட் முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடும் மீன் குழம்பு. பாருங்கள் நீங்கள் இது வந்துட்டு ரைஸ் கூட சாப்பிடலாம், தோசை, இட்லி எல்லாத்துடையும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். பாருங்கள் வஞ்சரம் மீன் குழம்பு வந்துட்டு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு. ஹெம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.